அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th அண்ட் பாட்டனி அண்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் டாப் 30 2 மார்க் அண்ட் 3 மார்க் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பயாலஜிக்கு அண்ட் பியூ சயின்ஸ் பாட்டனிக்கு 5 மார்க் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு. அதே போல் பயோசுவாலஜி 5 மார்க் கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. எனக்கு டைம் சரியாக கிடைக்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அப்லோட் பண்ண முடியல. நீங்கள் ஆல்ரெடி இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருப்பீங்க. படிக்கலாம் இது எல்லாமே ரீகால் பண்ணிங்க. முக்கியமாக பயாலஜியாக இருந்தாலும் சரி பியூ சயின்ஸாக இருந்தாலும் புக் பேக் கொஷினாக ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. அதுக்கப்புறம் தான் எந்த கொஷின்ஸாக இருந்தாலும். ஏன்னா மோஸ்ட்லி நமக்கு 90% வந்து புக் பேக் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. அதனால் புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸு 2 மார்க்ஸு 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக படிச்சிருங்க. ஏன்னா பயாலஜிக்கு ரொம்ப அதிகமான லெசன்ஸ். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு புக் பேக்கை படிச்சிருங்க. இதில் மோஸ்ட்லி ஒரு 50% வந்து புக் பேக் இருக்கும், ப்ளஸ் வந்து 1 or 2 வந்து இன்டீரியர் இருக்கும். அதனால் இந்த 2 கொஷின்ஸ் வந்து கம்பேர் பண்ணி படிச்சிருங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹோமோமெரஸ் ஹெட்ரோமெரஸ் இது புக் பேக் கொஸ்டின் தான். டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹோமோமெரஸ் ஹெட்ரோமெரஸ். அதுக்கடுத்து பூஞ்சை வேரியோட முக்கியத்துவம் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மைக்ரோரேசா ஒரு டைம் லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டாங்க. அதுக்கடுத்து செகண்ட் லெசன் வந்தோம் அப்படின்னா ஜிம்னோஸ்பம் ஆஞ்சியோஸ்பமோட ஒத்த பண்பு சரிங்களா, வேறுபாடு கிடையாது, சேம் ஆர் காமன் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து பீட் என்றால் என்ன, பீட்டுனா என்ன அப்படிங்கிறது எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸில் வரும். அதுக்கடுத்து தேர்ட் லெசன் வந்தீங்கன்னா வேரின் படம் பகுதிகளை படம் அறிந்த பாகங்குறி பார்ட்ஸ் ஆஃப் ரூட்டு. ஒளிச்சேர்க்கை வேர் என்றால் என்ன, ஃபோட்டோசிந்தட்டிக் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3வது லெசன்லேருந்து டிஃபிகல்ட்டாக எதனாச்சும் ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபில்லோக்ளேடு கிளாடோடு இந்த மாதிரி சரிங்களா. அதனால் ஏதாவது இன்டீரியலாக கேட்டாலும் கேட்பாங்க. ஏன்னா நமக்கு எப்படி கேட்பாங்கன்னே சொல்ல முடியாது. அதனால் பார்த்துருங்க. ரெசிம் சைம் வேறுபாடு, ரெசிமோஸ் சைமோஸ் டிஃப்ரென்ஸு, விதையின் பனி சரிங்களா, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சீடு அதெல்லாம் படிச்சுருங்க. அதுக்கடுத்து 5வது லெசன்ஸ் வந்தோம் அப்படின்னா தேசிய பூங்காவின் பனி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பொட்டானிக்கல் கார்டனு. அதுக்கடுத்து வகைப்பாட்டியல் குழும பரிணாம வகைப்பாட்டியல் டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸோட வேறுபாடு. அதுக்கடுத்து 6வது லெசன் வந்தோன்னா ஊடுருவல் மின்னணு நுண்ணோக்கியோட முக்கியத்துவம் டெம்மு இம்பார்ட்டன்ஸ். இது வந்து புக் பேக் தான், அதனால் ரொம்ப திருப்பி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. தாவரசியல் படம் வரைந்த பாகங்குறி இது வந்து 6வது லெசனு. பிளான் ஸ்டைலோட ஸ்ட்ரக்சரு இதுவும் 5 மார்க்ஸ்லையும் கேட்டிருக்காங்க, ஒரு சில டைம் 3 மார்க்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 7வது லெசன் வந்தோம் அப்படின்னா மைட்டாசிஸ் மியாசிஸ் வேறுபாடு, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மைட்டாசிஸ் மியாசிஸு. அதுக்கடுத்து ஆக்குதிசுவின் பண்புகள், கேரக்டர் ஆஃப் மெரிஸ்டம் டிஷ்யூ. அதுக்கடுத்து இயக்கச் செல்கள் என்றால் என்ன, மோட்டார் செல்ஸ். இது எல்லாமே 9th லெசனில் இருக்கும். அதுக்கடுத்து 10th லெசனில் பார்த்தீங்கன்னா ஆண்டு வளையம் என்றால் என்ன, வாட் இஸ் ஆனுவல் ரிங்கு. வளர்ச்சி வளையத்தோட முக்கியத்துவம், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் க்ரோத் ரிங்கு. அதுக்கடுத்து 12வது லெசன் வந்தோம் அப்படின்னா சாரேற்றம் என்றால் என்ன, பரவல் என்றால் என்ன, அசெண்டாப்ஸ் ஆஃப் டிவிஷன். இந்த 12வது லெசன்ஸில் நிறையா சப்டைட்டில்ஸ் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு டைட்டில்ஸ் எல்லாமே படிச்சிருங்க ஸ்டார்டிங்லேருந்து. ஒவ்வொரு டைட்டிலும் ஒரு 2 மார்க்ஸ் 12வது லெசனை பொறுத்த வரைக்கும். அதனால் எல்லாமே பாருங்கள். அதுக்கடுத்து காற்றோட வளர்ப்பு ஏரோபோனிக்ஸ் இது வந்து 12வது லெசன்ஸில் இருக்கும். ஒளிச்சேர்க்கையோட சமன்பாடு இது வந்து 13வது லெசனில் இருக்கும். ஒளிச்சுவாசத்தோட முக்கியத்துவம் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் சிக்னிஃபிகன்ஸு. பாஸ்பரிகரணம் சிம்பிளாக கொடுத்துருக்கேன். ஏன்னா அங்கே என்ன பாஸ்பரிகரணம்னாலும் கேட்கலாம். ஒளி பாஸ்பரிகரணம், தலைப்பொருள் பாஸ்பரிகரணம், இந்த மாதிரி நிறையா இருக்குது, ஒரு 3 இருக்குது சரிங்களா. அது எல்லாமே பார்த்துருங்க. அதுக்கடுத்து 15வது லெசன் வந்தோம் அப்படின்னா நுனி ஆதிக்கம் ஏபிக்கல் டாமினன்ஸு, ரிச்மான் லாங் விளைவு அது இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. போல்டிங் இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும், அதில் படிச்சிருங்க. நீங்கள் முடிஞ்சால் ஏஜென்ட் ஆரஞ்சுன்னு ஒரு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அது கேட்கல இது வரைக்கும், அது கேட்டால் கூட வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதனால் ஏஜென்ட் ஆரஞ்சு அப்படிங்கிறத படிச்சிருங்க. ட்ரா கொஷின்ஸ் வந்து கடைசியாக சொல்கிறேன். அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் நமக்கு 2 மார்க்கு 3 மார்க்கு மிங்கிள் பண்ணி தான் கேட்பாங்க. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். விரியான் என்றால் என்ன, வாட் இஸ் விரியான். இது ஃபஸ்ட் லெசனில் அந்த விரியான் விராய்டு வைரஸாய்டு இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே படிச்சிருங்க. ஏன்னா ஒரு சில டைம் அதுலேருந்தும் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம கொஞ்சம் நிறையா தான் படிக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கடுத்து மொனிராவின் சிறப்பு பண்பு, கேரக்டர் ஆஃப் மொனிரா. அதுக்கடுத்து செகண்ட் லெசன் வந்தோன்னா பிளக்டோ ஸ்டீல். நிறைய டைம் பிளக்டோ ஸ்டீலை கேட்குறதுனா இந்த வாட்டி ஸ்டீலை பற்றி மாற்றி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம 5 மார்க்ஸில் சொல்லியிருந்தோம் டைப்ஸ் ஆஃப் ஸ்டீலை படிச்சிருங்கன்னு. ஸ்டீலை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதனால் புக் பேக்கை ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. அதுக்கடுத்து உங்களால் எந்தெந்த ஸ்டீல் படிக்க முடியுமோ சிம்பிளாக இருக்கிற ஸ்டீல்லாம் படிச்சிருங்க. அதுக்கடுத்து ஃபிக்னோசைலிக் பற்றி படிச்சிருங்க. தண்டின் பண்பு, இங்கே தண்டின் பண்பு படிக்கிறப்ப தண்டு மட்டும் படிக்காதீங்க, வேரோட பண்பு இலையோட பண்பு, அதோட தண்டோட பனி வேரோட பனி இலையோட பனி இதெல்லாமே படிச்சிருங்க. ஏன்னா அதில் சிம்பிளான கொஷின் அது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து 4th லெசன் வந்தோம் அப்படின்னா சயாத்தியம், சிறப்பு வகை மஞ்சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். கலப்பு வகை மஞ்சரி, சிறப்பு வகையும் கலப்பையும் படிச்சிருங்க. நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திர்சஸ் சிம்பிளாக திர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க, நம்ம கேள்விப்படாத மாதிரியே இருக்கும்.
துளைசையில் இருக்கிறத நம்ம வந்து என்னது சொல்லுவோம். அதனால் திரிசஸ்னால் படிச்சிருங்க. இருசொரு பெயரிட முறை அது வந்து நமக்கு ஈஸி தான். கிளை பரிணாமவியல் இது எல்லாமே 5வது லெசன்ஸில் இருக்கும். அதுக்கடுத்து குரோமோசோமோட வகை, டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம் அது படிச்சிருங்க. செல்வாக்கு கொள்கையோட விதிவிலக்கு எது, எக்ஸப்ஷன் ஆஃப் செல் தியரி. அதுக்கடுத்து குறுக்கேற்றம் என்றால் என்ன, இது 7வது லெசனில் இருக்கும். G0 நிலை இதுவும் 7வது லெசன், இது எல்லாமே புக் பேக்கு தான். அதுக்கடுத்து 9வது லெசன் வந்து அப்படின்னா கல்செல் என்றால் என்ன, ஸ்டோன் செல் அப்படிங்கிறது. வாஸ்குலார் கற்றை, வாஸ்குலார் பண்டலோட படம் அது வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஒரு சில டைம்லாம் அந்த பண்டில் கொடுத்துட்டு 1 மார்க்ஸ் கூட கேட்குறாங்க. சரிங்களா, எல்லாமே பார்த்துருங்க. கட்டை என்றால் என்ன, வுட்டு. பைனஸ் மோரஸ் வேறுபாடு, பைனஸ் இன் மோரஸ் டிஃப்ரென்ஸு. நீரியல் திறன், வாட்டர் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லாமே 12வது லெசனில் வரும். 11 சவுடு பரவல் இது எல்லாமே. நீர் ஊடக வளர்ப்பு இது வந்து 12வது லெசனு. ஈடு செய்யும் புள்ளி இது வந்து காம்பன்சேஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். 13வது லெசனு. ஏடிபியோட அமைப்பும் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஏடிபி 13ல் வரும். அதுக்கடுத்து சுவாச ஈவு, ரெஸ்பிரேஷன் குவாஷன்ட் அப்படின்னு சொல்கிறது அதெல்லாம் படிச்சிருங்க. போல்டிங் அப்படிங்கிறத படிச்சிருங்க. ஒளிக்காலத்துவம், ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறது. லாஸ்ட் லெசன் வந்து அப்படின்னா இந்த பிசிடி இந்த மாதிரி இருக்கும், அது எல்லாமே படிச்சிருங்க. தட்பப்பதனம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஷின்னு அது எல்லாமே படிச்சிருங்க. மோஸ்ட்லி அதுதான் இருக்கும். அந்த பிஎஃப்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா, அது எல்லாமே படிச்சிருங்க. பிஎஃப்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது அந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. நமக்கு வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து டயக்ராம் கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். டயக்ராம் பொறுத்த வரைக்கும் பிளான்ட் செல்லோட ஸ்ட்ரக்சரு, பிளான்ட் செல்லில் இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியா, பசுகனிகம், குளோரோபிளாஸ்ட்னு இருக்காது, உட்கரு அதோட டயக்ராமு, குரோமோசோமோட டயக்ராம் இதெல்லாமே வரைஞ்சி பார்த்துருங்க. அதுக்கடுத்து ரூட்டோட இது வேரின் பகுதிகளை படம் வரைந்த பாகம் சொன்னால அந்த டயக்ராம் வரைஞ்சி பார்த்துருங்க. ஸ்டொமேட்டா இலைத்துளியோட அமைப்பு அதை வரைஞ்சி பார்த்துருங்க. அதுக்கடுத்து லீஃபு, ஸ்டெம்மு, ரூட்டு அதோட அனாட்டமி ஸ்ட்ரக்சர். சரிங்களா, மூணாக்காட்டு ஸ்டெம்மு, மூணாக்காட்டு லீஃபு நம்ம இப்போ ப்ராக்டிக்கலுக்கு வரைஞ்சி பார்த்துருப்போம். அது எல்லாமே ஜஸ்ட் ஒன்ஸ் வந்து அது வரைஞ்சிருங்க. நம்ம எனக்கு ஏன்னா எப்படி வேணாலும் கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். கஷ்டமாக கேட்கணுன்னா எப்படி வேணாலும் கேட்கலாம், ஈஸியாக கேட்கணுன்னா இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். அதனால் நாளைக்கு எக்ஸாம்ஸ் வந்து சிறப்பாக பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.